இமயக்குருவின் இதய சீடன். ஒரு பயணம் தொடர்கிறது. ருத்ரப்பிரயாகில் ஒரு குடில். மே 2012 பனிபடர்ந்த இமயமலை கோவில்களான பத்ரிநாத்திற்கும் கேதார்நாத்திற்கும் ஏறத்தாழ 160 நண்பர்கள் கொண்ட ஒரு குழுவிற்கு தலைமையேற்று அழைத்து சென்றேன். அது பலதரப்பட்ட புதிய மற்றும் பழைய நண்பர்களை கொண்ட பெரிய குழு. பழமையான பனிபடர்ந்த மலைகளுக்கு யாத்திரை செல்லும் மனநிலை ஒன்றுதான் அனைவரையும் ஒன்றிணைய வைத்தது. பெரும் மதிப்பு கொண்ட டோல்பூர் மகாராணி பவானி தேவி ஹேமந்த் சிங் அவர்களை நான் விளையாட்டாக மகா மண்டலேஸ்வர் என்று அழைப்பேன். மற்றும் அவர்களுக்கு துணை புரிந்த ஷைலார்க் டிராவல்ஸ் கன்வல்ஜித் சிங் ஆகியோர் பல்வேறுபட்ட நபர்களை கொண்ட இந்த குழுவை ஒருங்கிணைக்கும் கடினமான பணியை நிர்வகித்து இந்த யாத்திரையை வெற்றி பெற செய்தனர். டில்லியிலிருந்து 38 டொயோட்டா இன்னோவா வண்டிகளில் 1 38 வரை வரிசையாக எண்கள் கொண்ட சத்சங் ஃபவுண்டேஷன் பேனர் கட்டி கிளம்பினோம். ஒரு பஞ்சர் கூட ஆகாமல் சென்ற வரிசையில் நாங்கள் திரும்பி வந்தோம். கேதாரிலிருந்து திரும்பும் வழியில் மறுநாள் பத்ரிநாத் செல்வதற்கு முன் ருத்ரப்பிரயாக் சென்று அங்கு இரவு தங்கினோம். எங்களில் சிலர் மோனல் ரெசார்ட் ஹோட்டலில் தங்கினோம். குளித்துவிட்டு என் அறையின் பின்கதவை திறந்து முற்றத்தில் நின்று கீழே தெரிந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தேன். அழகானந்தாவும் மந்தாகினியும் சங்கமமாகி கங்கை என்ற புனித நதியாக கீழே ஓடிக்கொண்டிருப்பதை பார்த்தேன். அவளது குரல் ஒரு பெண்மை கலந்த, அதே சமயத்தில் உறுதியாக இதமான பெருஞ்சத்தமாக இருந்தது. நீராடும் படித்துறையையும் அதற்கு சற்று மேலே இருந்த பழங்கால கோவிலின் கூரையையும் பார்த்தேன். அது ஒரு உச்சபட்ச சக்தியின் சினம் கொண்ட வெளிப்பாடான பத்ரகாளியம்மன் கோவில். என் மனதில் ஆனந்தம் நிறைய அறையை பூட்டிவிட்டு கீழிருந்த தோட்டத்திற்கு வந்து விடுதியின் பின்புறம் நடந்தேன். சுற்றுச்சுவரில் ஒரு சிறு கதவு வெளிப்பக்கம் திறந்தபடி இருந்தது. அந்த கதவு வெளியே வந்து மலையில் இறங்கி கோவில் வரை நடந்து சென்றேன். நான் தேடியது ஒரு குடிலை. அது பல வருடங்களுக்கு முன் கோவிலின் அருகில் இருந்த ஓர் யோகியின் குடிசை. அது விடுதி மற்றும் ஹோட்டல் இல்லாத காலம். தெருவில் நடந்தே அந்த குடிலை அடையலாம். குடிலில் இருந்து தொடங்கும் படிகள் ஆற்றிற்கு இட்டுச் செல்லும். ஆம், அந்த குடில் இப்போதும் இருந்தது. இப்பொழுது செங்கல்லும் காரையும் வைத்து கட்டிய ஓர் கட்டிடமாக பாபாஜியுடன் ஆனந்தமாக சுற்றி திரிந்த போது நான் சந்தித்த அந்த யோகி இறந்துவிட்டார் என்று நான் அறிவேன். அவர் நாத் சம்பிரதாயத்தை சேர்ந்தவர். பத்ரிநாத் என்று அழைக்கப்பட்டார். பாபாஜி சமாதி ஆகி 5 வருடங்கள் கழித்து 1990 என் வருடாந்திர இமயமலை பயணத்தின் போது அந்த குடிலில் இருந்த ஓர் சாதுவுடன் சில காலம் செலவழித்தேன். அவர் தன்னை ஆனந்தா என்று அழைத்து கொண்டார். 1996 அவரிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. அதில் அவர் இமயமலையின் மேல்பகுதிக்கு செல்ல இருப்பதாகவும் திரும்பி வராமல் போகலாம் என்றும் எழுதியிருந்தார். எனக்கு ஆர்வமாக இருந்தது. அந்த குடிலில் வேறு ஒரு யோகியோ அல்லது சந்நியாசியோ இருப்பார்களா? நான் வெகு நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கவில்லை. ஒரு பெரிய அரசமரத்தடியில் இருந்த ஓர் மேடையில் ஜடாமுடியுடன் ஓர் சாது இருந்தார். ஹர் ஹர் மகாதேவ் என்று அவர் என்னை வரவேற்றார். நான் ஷம்பு மகாதேவ் என்று பதிலுரைத்தேன். அவர் தியானித்து கொண்டோ படித்து கொண்டோ அல்லது ஜெபித்து கொண்டோ இல்லை. அவர் கஞ்சாவை பொடியாக்கி கொண்டு அதை புகைக்க மண் குழாயை தயார்படுத்தி கொண்டு இருந்தார். வாருங்கள், நீங்களும் புகையுங்கள். இன்னும் சில நண்பர்கள் வருவார்கள். இது நேபாளில் இருந்து வந்தது. மிகவும் நன்றாக இருக்கும் என்றார். நான் மறுத்துவிட்டேன். நீங்கள் இங்கே எவ்வளவு நாட்களாக இருக்கிறீர்கள்? 1 வருடத்திற்கு மேலாக. உங்களை போன்ற மனிதர்கள் எனக்கு பணம் தருவார்கள். அதை வைத்துக்கொண்டு மளிகை பொருட்கள் வாங்கி எனக்கு நானே சமைத்துக் கொள்கின்றேன். கிராம மக்கள் இப்போதெல்லாம் சாதுக்களுக்கு உணவு வழங்குவதில்லை. நான் மேலே உள்ள ஊருக்கு சென்று பொருள்களை வாங்குவேன் என்றார். போதை மருந்துக்கு அடிமையான மனிதர்கள் தங்களை சாமியார்கள் என்று அழைத்து கொள்ள உண்மையான யோகிகளை காண்பது அரிதாகி வருவதை குறித்தும் இந்த புனித இமயமலையின் இன்றைய நிலையை குறித்தும் வருந்தி ஆற்றுக்கு செல்ல திரும்பிய போது அவர் என்னை அழைத்தார். எனக்கு சிறிது பணம் கொடுங்கள் சாமி என்றார். உதவி கேட்டு வரும் ஒரு பிச்சைக்காரருக்கு கொடுப்பதைப் போல் 100 ரூபாய் அவரிடம் கொடுத்துவிட்டு விரைந்து ஆற்றை நோக்கி சென்றேன். அந்தி பொழுது வந்து கொண்டிருந்தது.
குழுவில் உள்ள இருவர் சி.வி. ராமநாத் மற்றும் சாந்தன் நதிக்கரையில் நின்று கொண்டிருந்ததை பார்க்க முடிந்தது. ஒரு பாறையில் நதியை பார்த்தவாறு அமர்ந்து பெருக்கெடுத்து ஓடும் நதியின் பாடலோசையை கேட்டேன். என் நினைவுகள் நான் பாபாஜியுடனும் யோகி பத்ரிநாத்ஜியுடனும் இந்த குடிலில் இருந்த ஓர் இரவை நோக்கி சென்றன. அன்று முக்கிய நிகழ்வுகள் ஒன்றும் இல்லை. அடுத்த நாள் காலையில் பாபாஜியும் பத்ரிநாத்ஜியும் நான் காட்டுப்பன்றியின் உருமல் சத்தத்தை விட பெரிய சத்தத்தில் குரட்டை விடுவதாக கூறி நன்றாக சிரித்தார்கள். அடுத்த நாள் நாங்கள் குப்தகாசிக்கு கிளம்பினோம். முன்பு கூறியதைப் போல 1990 சாது ஆனந்தாவை சந்தித்தேன். இந்த சந்திப்பை பற்றியும் அவருடன் நான் செலவழித்த 10 நாட்களை பற்றியும் இங்கு விரிவாக சொல்லப் போகின்றேன். அந்த சமயத்தில் நான் என் ஆன்மீக வாழ்க்கையின் ஆரம்ப நாட்களில் இருந்தது போல் ஒரு பரிவ்ராஜாவாக சுற்றித் திரியும் சாது இல்லை. என் கேசம் நாகரிகம் என்று கருதப்படுவது போல் வெட்டப்பட்டு ஜீன்ஸ் மற்றும் டிஷர்ட் அணிந்திருந்தேன். ஒரு தோள்பையை தூக்கியபடி பஸ், ஜீப், கார் என்று கிடைத்த வண்டியில் ஏறி பயணம் செய்தேன். நான் வெற்றுக்காலில் இல்லை, கேன்வாஸ் ஷூ அணிந்திருந்தேன். ஒரு நாள் மாலையில் ருத்ரப்பிரயாகில் பஸ்ஸில் இருந்து இறங்கி ஆற்றின் பின்கிருந்த குடிலுக்கு நடந்து சென்றேன். மோனல் ரெசார்ட் அப்பொழுது அங்கு வந்திருக்கவில்லை. நான் அந்த இடத்தை நெருங்கும் பொழுது இருள ஆரம்பித்தது. என்னுடைய கைவிளக்கின் துணை கொண்டு பாதையில் இறங்கி குடிலை அடைந்தேன். வாசல் வரை சென்றேன். அந்த குடில் ஓர் மண்ணெண்ணெய் விளக்கின் மங்கலான வெளிச்சத்தில் இருந்தது. வெளியில் இருந்த துணி புகைந்து கொண்டு இருந்தது. யாரோ ஒருவர் வெளியில் வந்தார். அவர் அங்கு வசித்து வந்த பத்ரிநாத்ஜி அல்ல, வேறு யாரோ ஒருவர், நடுத்தர வயதுக்காரர். வெள்ளை குர்தாவிலும் வேட்டியிலும் இருந்தார். நமஸ்தே என்றேன். நமஸ்தே, உள்ளே வாருங்கள் என்று ஆங்கிலத்தில் கூறினார். நான் குடிலின் உள்ளே சென்றதும் என்னுடைய தோள்பையை இறக்கி வைக்க சொன்னார். நான் கீழே வசதியாக அமர்ந்தேன். தாடியும் பெரிய முடியுடன் கூடிய இந்த குடில்வாசி தன்னை சாது ஆனந்தா என்று அறிமுகப்படுத்தி கொண்டார். தனது பூர்வீகம் தமிழ்நாடு என்றும் சாது பத்ரிநாத்ஜியுடன் 2 வருடங்கள் இருந்ததாகவும் அவர் மறைவிற்கு பின் இந்த குடிலில் குடியிருப்பதாகவும் கூறினார். பத்ரிநாத்ஜி பெனாரஸுக்கு யாத்திரை சென்று அங்கே தானாகவே கங்கை நதிக்குள் சென்று உடலை துறந்தார். நான் என்னை அறிமுகப்படுத்தி கொண்ட போது அவர் மகேஸ்வரநாத் பாபாஜி பற்றியும் என்னை பற்றியும் கேள்விப்பட்டிருப்பதாக கூறினார். நான் விரும்பும் வரை அங்கு தங்கிக் கொள்ளுமாறு என்னை அன்புடன் அழைத்தார். உணவு ஒரு பொருட்டல்ல. அவற்றுக்கு வேண்டிய பணத்தை பெறுவதற்கு அவருக்கு வழி இருக்கிறது. அதில் அருகில் இருந்த ஊரில் தேவையான மளிகை பொருட்களை வாங்கிக் கொள்கின்றார். மண்ணெண்ணெய் அடுப்பில் சமையல் செய்து கொள்கிறார். அதற்கு நான் உதவி செய்தால் தனக்கு மகிழ்ச்சிதான் என்றார். அவரது அழைப்பை ஏற்று 10 நாட்கள் அங்கு தங்கியிருந்தேன். நாங்கள் வெகு தொலைவு நடந்து சென்று வருவோம். கங்கையில் குளித்தோம், தியானம் செய்தோம், மதத்தையும் தத்துவத்தையும் பற்றி தீவிரமாக உரையாடினோம். அவர் நன்கு பயணித்தவர், நிரம்ப படித்தவர், உயர்ந்த கல்வி கற்றவர். அனைத்து வழிகளையும் சீர்தூக்கி பார்த்து சாது வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துள்ளார். பிரசித்தி பெற்ற டெல்லி இந்திய தொழில்நுட்ப கழகத்தில் பட்டம் பெற்றவர். புகழ்பெற்ற அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் 7 ஆண்டுகள் இயற்பியல் கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அதன் பின் இந்தியாவிற்கு திரும்பி ஆன்மீகத்தை தேடுபவராக மாறினார். திருமணம் ஆகாதவர், குடும்பத்துடன் யாதொரு தொடர்பும் இல்லாதவர், மிருதுவான பேச்சும் நல்ல பண்புகளும் கொண்டவர், மிகுந்த அறிவாளி. அவருடன் நான் கழித்த 10 நாட்களும் எனக்கு மகிழ்ச்சியாகவும் உபயோகமாகவும் இருந்தது. பாபாஜிக்கு பிறகு ஆனந்தா தான் என் அனுபவங்களை எழுத சொன்னவர். அவருக்கு நிகழ்ந்ததாக அவர் கூறிய மிக அசாதாரணமான நிகழ்வு ஒன்றை நான் இங்கு கூறுகின்றேன். அவர் ஒரு மாலையில் குடிலின் அருகே கங்கை கரையில் மிகவும் விரக்தியுடன் அமர்ந்திருந்தேன். பல சாதுக்களை சந்தித்து இந்து மதம் மற்றும் மறைஞானிகளின் போதனைகள் மட்டுமன்றி மற்ற மதங்களின் போதனைகளையும் படித்து 8 வருடங்களுக்கு மேலாக பல வழிகளில் தியானம் செய்து வந்தேன். நான் சந்தித்த சாதுக்கள் எவருமே என்னுடைய எதிர்பார்ப்பிற்கு ஏற்ப இல்லை. அவர்களை என் குருவாக ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டேன். ஜெய் கிருஷ்ணமூர்த்தியின் புத்தகங்களை அதிகம் படித்ததால் குரு என்பவர் தேவையில்லை என்பது மட்டுமன்றி அவர் இடையூறாக கூட இருப்பார் என்ற அவரது கருத்தை நான் ஒருவாறாக ஏற்றிருந்தேன்.
தொடக்கத்தில் ஈர்ப்புடன் இருந்த என் தியானம் தற்பொழுது மந்தமாகவும் இயந்திரத்தனமாகவும் இருக்கிறது. மகிழ்ச்சி இல்லை. என் மனதில் தீவிரமான சந்தேகம் எழத் தொடங்கியது. இந்த ஆன்மீக தேடல் என்பதே சக்தியையும் நேரத்தையும் வீணடிக்கும் ஓர் விஷயம்தானோ? இளைஞர்களையும் எளிதில் உணர்ச்சி வசப்படும் மனதுடையவர்களையும் தவறாக வழிநடத்த சோம்பேறிகளும் கஞ்சாவிற்கு அடிமையானவர்களும் உருவாக்கிய ஒரு விஷயம்தானோ என்று தோன்றியது. இந்த வீணான வழியை விட்டுவிட்டு நாட்டுக்குள் செல்ல வேண்டிய நேரம் இது என்று எனக்குள் நான் சொல்லிக்கொண்டேன். கல்வி தகுதி இருப்பதால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பிக்கும் பணி கிடைக்கலாம். சாதாரண வாழ்க்கை வாழலாம். எனக்கு நானே விதித்து கொண்ட பிரம்மச்சரியத்தையும் மீறி எனக்குள் தீவிரமான எதிர்ப்பாலின் ஈர்ப்பு இன்னும் இருப்பதால் ஒரு பெண்ணை திருமணம் கூட முடிக்கலாம். இவை இவ்வாறு இருப்பினும் பெருக்கெடுத்து ஓடும் நதியையும் ஓங்கி உயர்ந்த மலையையும் இந்த எளிய சாது வாழ்க்கையையும் விட்டு செல்ல மனம் வரவில்லை. எதிரெதிரான எண்ணங்களால் சித்திரவதை செய்யப்பட்டு முழுவதும் குழம்பி என் தலையில் கைகளை வைத்து கண்களை மூடி சத்தமாக இமயமலையில் வாழ்வதாக கூறப்படுகின்ற மகான்கள் எங்கே? சித்திரவதைக்கு உள்ளாகும் என் போன்ற உண்மையான ஆத்மாவிற்கு உதவ ஏன் வரவில்லை? இவை அனைத்தும் அப்பாவிகளை முட்டாளாக்க உண்டாக்கப்பட்ட கட்டுக்கதைகளா என்று கதறினேன். நான் கதறி அழுதேன். அப்பொழுது என் வலது தோலை யாரோ தொட்டது போல் இருந்தது. நான் கண்களை திறந்தேன். இடுப்பு துணி மட்டும் அணிந்த ஓர் முதியவர் நின்று கொண்டிருந்தார். அவருக்கு ஒல்லியான நீண்ட முகம், அதிலே அங்கங்கு தாடி முடி, கண்கள் கூட்டுக்குள் இழுக்கப்பட்டது போல் இருந்தன. அவர் அணிந்திருந்த உபகரணங்களை வைத்து பார்த்தால் அவர் ஒரு வைஷ்ணவ பைராகி போல் இருந்தார். அவர் நெற்றியில் சந்தனத்தில் பாவடிவில் இடப்பட்ட பெரிய நாமம், கழுத்தில் துளசி மணி மாலை, மார்பிலும் கைகளின் மேல் பகுதிகளில் அதே போன்ற நாமம், பழுப்பு நிற ஜடாமுடி தலையில் கட்டப்பட்டிருந்தது. அவர் காலில் எதுவும் அணியவில்லை. கையில் செப்பு நீர் குடம் இருந்தது. நான் குனிந்து வழக்கப்படி அவர் கால்களை தொட்டு ஹரிவோம் என்றேன். பெண்மை கலந்த வருடுவதாகவும் அதே சமயத்தில் உறுதியாகவும் இருந்த குரலில் அவர், இவ்வளவு சீக்கிரம் விட்டுவிடாதே மகனே, இந்த பாதையில் பல பிறவிகள் ஆகும். முயற்சி செய்தால் உன்னால் முடியும். கல்லூரியில் கல்வி கற்பிக்கும் பணி கிடைப்பது அரிதன்று. ஆனால் ஆன்மீக தேடல் வாழ்க்கை விலைமதிப்பற்றது, எல்லோருக்கும் வருவதில்லை. நான் அதிர்ந்து போனேன். என் மனதை அவர் படித்ததால் அல்ல, அது பல சாதுக்களால் முடியும். ஆனால் அவர் வந்த நேரம் என்னை அதிர வைத்தது. நீங்கள் இமயமலை குருக்களில் ஒருவரா சுவாமி என்று கேட்டேன். இந்த குழப்பத்தில் இருந்து வெளியே வர எனக்கு தயவு கூர்ந்து உதவி செய்யுங்கள். என்னுடன் சில நாட்கள் தங்க முடியுமா? நான் உங்களுக்கு நல்ல சேவை செய்வேன் மகானே. சில நாட்களுக்கு முடியாது, ஒரு இரவு மட்டும் கழிக்கிறேன் என்று புன்னகையோடு கூறினார். நான் அவரை குடிலுக்கு அழைத்து வரும் பொழுது இருண்டு விட்டது. அங்கு அவருக்கு உயர்வான கட்டில் தயார் செய்து என் கம்பளத்தை தரையில் அவர் காலடியில் விரித்தேன். ஏதாவது உண்கிறீர்களா என்று கேட்டதற்கு அவர் வாழைப்பழமும் கங்கை நீரும் இருந்தால் மட்டும் போதும் என்றார். நான் அரிதாகத்தான் உணவு அருந்துவேன். என் உடலுக்கு அவ்வளவாக உணவு தேவைப்படுவதில்லை. நான் சற்று நேரம் தூங்க விரும்புகிறேன் என்றார். நான் கவலைப்பட வேண்டாம் என்றும் என் பிரச்சனைகளை அவருக்கே உண்டான வழியில் தீர்த்து விடுகிறேன் என்றும் கூறினார். என்னையும் தூங்க சொன்னார். என்னை பார்த்தால் மிகவும் அயர்வாக இருப்பது போல் தெரிகிறது என்று கூறினார். நான் அவர் காலடியில் படுத்து அவர் யாராக இருக்கும் என்று யோசித்தவாறே தூக்கத்தில் ஆழ்ந்தேன். நடு இரவில் ஒரு ஆழ்ந்த நீல நிற ஒளி ஒரு குகையிலிருந்து ஒளிர்வது போல கனவு வந்தது. கொலுசு ஆடும் ஒளி எங்கிருந்தோ வந்தது. காற்றில் நறுமணம் கலந்திருந்தது. திடீர் என்று யாரோ ஒருவர் கண்விழி என்று மெலிதாக கூறினார். கொலுசு ஆடும் சத்தமும் நறுமணமும் தொடர்ந்து இருந்தது. அது என் குடிலில் இருந்து வந்தது. நான் எழுந்து அமர்ந்து கட்டிலை பார்த்தேன். அந்த முதியவர் அங்கு இல்லை. அந்த இடத்தில் தங்கமுலாம் பூசிய புத்தரை போன்ற ஓர் உருவம் கண்களை மூடி முகத்தில் அழகான புன்னகையுடன் இருந்ததை பார்த்தேன். அவருக்கு பின்னால் இருந்து ஓர் ஆழ்ந்த ஊதா நீல ஒளி பிரகாசமாக மேற்கூரை வரை பரவியது. நான் கனவு காணவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டு அவர் கால்களில் விழுந்து வணங்கிவிட்டு பத்மாசனத்தில் அமர்ந்தேன். அந்த உருவம் என்னை நோக்கி நகர்ந்து
என் தலையையும் நெற்றியையும் மார்பையும் தொட்டது. ஒரு குளிர்காற்று என் முதுகுத்தண்டின் கீழ் முனையில் இருந்து தலையை நோக்கி வீசியது. ஒரு இதமான வெப்பம் என் தலை உச்சியில் இருந்து வழிந்து என் இதயத்தை நிரப்பியது. என் புருவங்களின் மையத்தில் இருந்து கிளம்பிய ஒரு துடிப்பான ஆழ் நீல ஒளி என் உடல் முழுவதும் நிரம்பியது. ஒரு பேரானந்த அலை என்னை வீழ்த்தியது. நொடி பொழுதில் நான் கனமான கட்டுப்படுத்தப்பட்ட உடலில் இல்லாமல் சுதந்திரமாக ஒளித்துகள்களாக மட்டும் இருப்பதை உணர்ந்தேன். தொடர் சுழற்சியாக என் இதய மையத்தில் நுழைந்து வெளியேறி எல்லையற்ற நீக்கமர நிறைந்து தோன்றும் ஒளியில் அவ்வப்போது கலந்தும் பிரிந்தும் வந்தன. நான் சமாதி நிலையில் இருந்து வெளியே வந்த பொழுது நன்றாக விடிந்து விட்டது. நான் கண்களை திறந்து பார்த்தேன். அங்கு யாரும் இல்லை. எந்த தெய்வீக உருவமும் இல்லை. வைஷ்ணவ சாது இல்லை. இரவில் இருந்த நறுமணம் மட்டும் சற்று மீதம் இருந்தது. அன்றிலிருந்து இந்த பாதையில் வெகு தூரம் பயணித்திருக்கின்றேன். முன்னை போல் முரண்பாடுகள் இல்லை. நான் தெளிவாக காண்கின்றேன். அவர் தன் அனுபவத்தை பகிர்ந்ததற்கு நான் நன்றி கூறினேன். பதிலுக்கு நான் என் அனுபவங்களை பகிர்ந்தேன். 10 நாட்களின் முடிவில் அவரிடமிருந்து விடைபெற்று சென்னை திரும்பினேன். அதன் பின் நாங்கள் தொடர்பில் இல்லை. ஆனால் 1996 சாது ஆனந்தாவிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. அதில் அவர் இமயமலையின் மேல் பகுதிக்கு குப்தகாசி அருகே செல்வதாக எழுதியிருந்தார். மேலும் இந்த பிறவியில் நாம் மீண்டும் சந்திக்கப் போவது இல்லை. நீங்கள் பாபாஜியின் பணிகளை செய்வீர்கள் என்று நான் உறுதியாக உள்ளேன். என்னை பொறுத்தவரை நான் என்றும் நாடோடி. ஹரி ஓம். அவரை மீண்டும் நான் சந்திக்கவில்லை. ஆனால் இமயமலையில் எங்கோ தன்னை சுற்றிய பந்தங்களின் கட்டுப்பாடுகளில் இருந்து விடுபட்டு சுதந்திரமாக சுற்றி கொண்டிருக்கிறார் என்பது மட்டும் எனக்கு தெரியும். அதனால் என் அன்பார்ந்த நண்பர்களே, நீங்கள் ஓர் வயோதிக சாது உணவுக்காக கையேந்தி நிற்பதை பார்த்தால் அவரை அலட்சியப்படுத்தவோ அல்லது தவிர்க்கவோ செய்யாதீர்கள். அதற்கு நேர்மாறாக அவருக்கு தலைவணங்கி உணவு வழங்குங்கள். யாருக்கு தெரியும், எந்த மகா யோகியோ அல்லது மாபெரும் குருவோ தங்கள் உருவத்தை மாற்றி உங்களை சோதித்து ஆசீர்வதித்து வழிநடத்தி செல்ல வந்திருக்கிறார் என்று.